மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா நலமடைந்து விட்டார். சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். நன்கு பேசுகிற நிலை, அதிலிருந்து அவர் முன்னேற்றம் அடைந்திருக்கிறார். இது உண்மை. பேசினார்கள், மெதுவாக பேசினார்கள். விரும்புகிற உணவை கேட்டு வாங்கி உண்ணுகிற அற்புதமான நிலை. கையெழுத்தும் போட்டார்கள். தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அம்மா அம்மா என்று அன்றைக்கு ஜெயலலிதா சிறையில் இருந்தபோது கதறி கதறி அழுதவர்கள் இன்று அந்த அம்மா பிணமாய் மாறிய அடுத்த நொடி அதற்காகவே காத்திருந்தது போல முதல்வராக பதவியேற்கிறார்கள். தன்னை ஏமாற்றி வெளிநாடுகளில் சொத்து குவித்தார் என்ற அமைச்சர் பதவியை பிடுங்கி ஜெயலலிதாவால் டம்மியாக்கப்பட்ட பன்னீர்செல்வம் தலைமையில் எல்லாம் அரசு நடப்பது என்ன கொடுமை! ஜெயாவிடம் வாய் பொத்தி அடங்கி கிடந்த ஜென்மங்கள் இப்போது கொள்ளையடித்து கும்மாளம் போடுகிறார்கள். இன்னொரு புறம் ஜெயலலிதா சீட்டு போட்டதில் நாமினியாயிருந்தார், வேட்டு போட்டதில் ஊதுபத்தியாயிருந்தார் என்று சொல்லி சசிகலாவை அம்மாவின் வாரிசு என்கின்றனர். சின்னம்மா என பிதற்றுகிறார்கள். சின்னம்மா தான் பொதுச் செயலாளர் என்று ஆட்டோமேட்டிக்காக யுனானிமஸாக ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்பதிலே அச்சமே இல்லை. அவங்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. சசிகலா நாங்க போட மாட்டோம் சார், அவளை நாங்க அடிச்சு கொண்டுடுவோம் சார். அந்த மாதிரி பொம்பளை இருக்க கூடாது சார், அவளதான் ஃப்ராடு சார். மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. இல்ல அம்மாவே அவங்களுக்கு எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்கல. பெண் சிங்கம் இருந்த இடத்துல ஒரு அசிங்கத்தெல்லாம் நாங்க ஏத்துக்கவே முடியாதுங்க. மருத்துவமனையில் சேர்த்த 2வது நாளிலேயே அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் மார்க் பதிவு செய்து இப்போது அதே இடத்தில் ஜெயலலிதாவின் உடலை புதைக்கும் அளவுக்கு சதித்திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். முதல்வர் மரணத்தில் ஒளிந்திருக்கும் மர்மங்கள் என்னென்ன? முறையான சிகிச்சைக்குரிய அந்த அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. என்ன நடந்தது அப்படிங்கறது மட்டும் ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. மர்மம் இருக்கிறது. அம்மாவின் சாவில் மர்மம் இருக்கிறது. மக்கள் நினைக்கிறார்கள். சந்தேகமல்ல, ஆர்ஜிதமான உண்மை. உண்மை. அவர்கள் மரணிக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். என்னை கொலை செய்ய பார்க்கிறார்கள் என்று அம்மாவே சொல்லி அவங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பினாங்க. எதுவுமே தெரியலையே, உள்ள போனதும் தெரியல, வெளியில வந்ததும் தெரியல என்று யாரையும் பார்க்க அனுமதிக்காமல் அவர்களுடைய பக்கத்திலே இருந்தது யார்? 73 நாள் ஒரு படுத்த படுக்கையா திரவ உணவே, பெரும்பாலான நாட்கள் திரவ உணவு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தர் உடல் எடை ஒரு சிறிது கூட குறையலே. எப்படி இதை செய்தவர்கள் தான் விளக்கம் அளிக்க வேண்டும். யாருன்னா அவங்க உடன் இருப்பவர்கள், அந்த இல்லத்தில் வசிப்பவர்கள், அவர்கள் தான் தடுத்தார்கள். நிச்சயமாக திருமதி சசிகலா நடராஜன் அவர்களின் தலைமையில் வந்தால் நிச்சயமாக அழிந்து போகும். அவரிடத்துக்கு யாரும் வரவும் முடியாது, வரவும் கூடாது என்றுதான் நான் சொல்கிறேன். கட்சியையும் ஆட்சியையும் தனதாக்கிக் கொள்ள சிலர் முயற்சிக்கிறார்கள். இதற்காகத்தானே ஆசைப்பட்டார். சண்டை நடந்திருக்கு, அடிச்சிருக்காங்க, கீழே கிடந்திருக்காங்க. இன்னும் அம்மாவுடைய சாவுல உள்ள மர்மத்தை முடிச்சு வைக்காம விட போறது கிடையாது. அப்ப சம்திங் ஹஸ் ஹேப்பன்ட். ஜெயலலிதா உயிருடன் இருந்தபோது அவரால் துரோகி என்று விரட்டி அடிக்கப்பட்ட நடராஜன் கும்பல் இன்றைக்கு போயஸ் கார்டனில் கேட்போர் யாருமின்றி கொட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறது. அம்மா எழுவார்கள் என்று நம்பிக்கையோடு இருந்த உண்மையான அதிமுக தொண்டர்களையே நாடகமாடி ஏமாற்றிய திருட்டு கூட்டம் தமிழகத்தை என்னவெல்லாம் செய்ய காத்திருக்கிறதோ.